ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் எம்எஸ் எக்ஸல் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில் அப்படின்னா, ஸ்மால் லெட்டரில் இருக்கிற எல்லாமே எப்படி நம்ம கேபிட்டல் லெட்டரில் மாற்றுறது, ஒரு சின்ன ஒரு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி எவ்வளோ டேட்டாவாக இருந்தாலும் ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம ஸ்மால் லெட்டர் எல்லாமே கேப்ஸ் லெட்டராக மாற்ற முடியும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்திலே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், நீங்கள் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் என்னோடய சேனலு. நீங்கள் யூடியூப்பில் போட்டு லேர்ன் எம்எஸ் எக்ஸல் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுதான் இந்த சேனலோட லோகோ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எக்ஸல் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் நான் இதில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா எக்ஸல் ஷீட்டில் நான் ஒரு டேட்டா எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் உங்களுக்கு எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட அது என்ன டேட்டா இருக்கோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ஸ்மால் லெட்டர் ஃபுல்லாக நீங்கள் கேபிட்டல் லெட்டராக மாற்றிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நேம் எடுத்துருக்குறோம். இதில் இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸோட நேமு. இதில் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா, ஷிகார் தவான், விராட் கோலி, எம்எஸ் தோனி, இந்த மாதிரி நேம் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்குது. ஸோ இந்த லெட்டர் எப்படி நம்ம கேபிட்டல் லெட்டராக நம்ம மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா மட்டும்தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ஈக்குவல்ட் போட்டுக்கோங்க. இதில் அப்பர் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, UPPER. ஸோ இதான் இதோட ஃபார்முலா. ஸோ அப்பர் அப்படின்னு போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு எந்த டெக்ஸ்ட், எந்த காலமில் எந்த செல் இருக்கிற டேட்டா ஸ்மால் லெட்டர்லேருந்து கேப்ஸ் லெட்டர் வரணுமோ அந்த செல்லோட நம்பரை நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஒரு மெத்தட் A1 பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு காலம் இங்கே செலக்ட் ஆகிடும். இதான் அந்த டெக்ஸ்ட்டு ஸ்மால் லெட்டர்லேருந்து நம்ம கேப்ஸ் லெட்டரை மாற்ற போகிறோம். இப்போ நீங்கள் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் மாறிடும். இப்போ இதை ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணி 1 by 1ஆகவும் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம முதல்ல ஏற்கனவே நம்மளோட வீடியோவில் சொல்லியிருப்போம், மேலே இருக்கிற டீட்டெயில் எப்படி நம்ம ட்ராக் பண்ணி எல்லா சீக்வன்ஸுமே நம்ம கேபிட்டல் லெட்டர் அந்த ஃபார்முலா அந்த காலம் ஃபுல்லாக நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது முன்னாடி சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இதில் இந்த ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட்டு செல்லில் இருக்கிற ஒரு நேம் ஸ்மால் லெட்டர்லேருந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கேபிட்டல் லெட்டரில் போட்டிருக்கிறோம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த ஒரு கர்சர் ஒன்று இருக்கும் இங்கே கார்னரில், இதை கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே கேபிட்டல் லெட்டராக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் எப்படி எக்ஸலில் ஸ்மால் லெட்டரில் இருக்கிற எல்லா ஆல்ஃபாபெட்டிக்ஸும் எப்படி கேபிட்டல் லெட்டரில் மாற்றுறது அப்படிங்கிறதுக்கான சிம்பிளான ஒரு ஃபார்முலா இது.